நிகழ்ச்சியில் இன்று உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள். பூங்கொடி, பூங்கொடி, என்ன வேலை ஆகுது? என்ன எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறதும் தானே என்னோட வேலை. என்ன பொண்ணு நீ இந்த காலத்துல இப்படி இருக்கிற? ஏன் உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு கருப்பு தங்கம்க்கா நானு. நீ கருப்பு தங்கம்தான், வைரந்தான், அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை. பின்ன பின்ன ஏன் என்னை பார்த்து இப்படி சொன்ன? இல்லை நீ எப்படி சொல்லலான்னு கேட்குறேன். சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் வரட்டுமா? ஏக்கா ஏக்கா அட இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்தில் தெரியாமல் வாய் தவறி விட்டுட்டேன். ஆமாம், இப்போ நீ என்னதான் என்கிட்ட சொல்ல வந்த? நீ அதை சொல்லிட்டு போ, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும். அப்படி வா விஷயத்துக்கு. அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா. மாடு டிகிரி வாங்கணும், 1 2 இல்ல, மும்மடங்கு வருமானம் பார்க்கணும், 4 40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நடக்குமா? ஏக்கா ஏக்கோ, புதிர் போட்டது போதும்க்கா. ஒண்ணுமில்ல பூங்குடி. எம்முட்டு சொல்லிவிட்டு ஒண்ணுமில்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்? தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், வேளாண்மை அறிவியல் மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு. யாரு? தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு. கூட பேசுறதுக்கா நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான். உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில் குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறது இல்லை, எப்போ மழை பெய்யணுமோ இப்போ வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கிறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்லை, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும் போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாவட்டந்தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவலை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில் இன்னைக்கு பயிர் விவசாயத்துல வர்ற வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பண்ற பொருள் வருமான வழியில எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு முதல் இடத்துல பால் உற்பத்தியில இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராம போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகள் கட்டாயம் வச்சிருக்கணும். இப்போ 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க. ஆனா அதுல இருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த 1 ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டு தொடர்ச்சியா இருந்திருக்கும். பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தோம்னா இன்னைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை
நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல் நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்குல நம்ம வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறது தான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க ஒரு 4 மாடு வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா, 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கு உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவம் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுதும் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீவனம் மாத்துறது அப்படிங்கிற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு. அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கணினித்துறை, எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்போ அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவாக்க பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, செம்மறி ஆட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணை, முயல் பண்ணை, இப்போ ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 சென்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்ல, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும். அதுல இப்போ வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேஜ் மேல கேஜ் அடுக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது. மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறப்பான பயிற்சி மையங்களும் நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்க சார், ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க. இளைஞர்கள் பெருமளவுக்கு ஆர்வத்தோட வேளாண்மை நோக்கி வர்றாங்க. வேளாண்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் இயற்கை வேளாண்மையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். 2வது அவங்க அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான். இது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல இன்னொரு சவால் இருக்கு. இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க இது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தன்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்கள் நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் நான் இந்த தீவனம் வச்சேன்,
இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா ஒரு 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு வந்து வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்களையோ வேளாண் தொழில்கள்லயோ பயிர் தொழில்கள்லயோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லா தீவனத்தையும் வளர்க்க முடியுதா, நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஏக்கருக்கு போங்க, அதுக்கு பிறகு 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர் தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது. மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது. கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, சோசியல் மீடியால நீங்க பார்த்துட்டு 2வது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ம தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலையும் விரிவாக்க கல்வி இயக்ககம் இருக்குது. எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன. இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும். டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும். கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ், TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும். ஃபிஷரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். இது மாதிரி இணையதளத்துக்குள்ள நுழைச்சிங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னே தனி பக்கம் இருக்குது. அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைஞ்சிங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியாக பதிவே பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க. அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொன்னோம்னா, தமிழ்நாடு அரசனோட திறன் மேம்பாட்டு மையம் டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்குற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கெல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டத்தோடு இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க. சரிங்க சார், இப்ப நீங்க இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்து அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும். நீங்க சொன்னாப்புல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னாப்புல அந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதுல பெரிய வேற எந்த மாநிலங்களிலும் இது இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிகே எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்? மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் செல்வராஜ் அவர்கள். ஏக்கா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் 1 2 இல்ல 3 மடங்கு வருமானம் பார்க்கலாமா. மாட்டோட பால் தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி கொடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி? ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர்
முனைவர் பா செல்வராஜ் சார். அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன். சார் பேசுவாராக்கா தொடர்ந்து? பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு, கேளு. கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லையுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட், திட்ட அறிக்கைன்னு பேரு. இப்போ நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும். கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற நிபுணர்களே கலந்து ஆலோசித்து அவர்களே தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வங்கிக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்று, பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க், அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல், வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, இப்போ வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும்போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு, ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியிலிருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்கிட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும், இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசோட நிதி உதவி திட்டங்களை சொல்லுவாங்க. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதி உதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதி உதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது, அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. வங்கிக்கு போய் நேரா நிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, எங்க போய் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு 1 மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்பாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிச்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 ஆட்டை வச்சுப்பாங்க, இல்ல ஒரு 10 கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம், ஒரு வீட்டுக்கார கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம். அங்கிருந்து தான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறோம், அடுத்து சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்ல தான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்? மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து, அதுவும் கிராமப்புற மகளிருக்கு நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. 4-5 கோழில இருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 2வது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பண்ணைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சமானதை கொடுக்குறோம், தானியங்கள் கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக் சிக்கனை இது கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு ஒரு பிரீமியம் ரேட்டுக்கே விற்கிறாங்க. அது ஒண்ணு. 2வது, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்ப கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்டம் நம்ம ஒரு ட்ரம்ல கூட வச்சு பண்ண முடியும். அது கோழிக்கு உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரி தான் இப்ப இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல இந்த கோயில்களுக்கெல்லாம் முளைப்பாரி கட்டி எடுத்துட்டு போறது. அந்த முளைப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துறீங்கன்னா கீரையும் வித்துக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இதுகளை திங்கிற கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாவே இருக்குது. இப்போ ஒரு 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்போ உங்களுக்கு வருமானமும் அதிகமா வந்துருது. இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்ல வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான
மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட்லாம் வேணும்னா நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்கள்ல இதற்குனே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா கால்நடை மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்துல இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்றவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதுல எப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ற தீவனத்தை நாங்க வாங்கி வித்து கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்துல இது PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோட்ல பண்றோம். இதுல இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இதுதான். தீவன விதை பயிர்கள் அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவன சம்பந்தப்பட்ட எந்த பொருள்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உங்களால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு செம்மறி ஆடு, வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு. அவர் அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு. எனக்கு நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்ப அவரை உங்களுக்கு இணைச்சுட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சுட்டுருவோம். நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரகர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. இப்ப நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. அதையே நீங்க பால் கோவாவோ பன்னீரா மாத்தி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி எல்லா மையத்திலையும் பயிற்சி தர்றோம். வேளாண் அறிவியல் மையத்தில் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லயும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது. அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம். சரிங்க சார். அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது நம்ம ஆராய்ச்சியில இருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்க பயிற்சி போடாலும் போவாங்க. KVKக்கு போவாங்க, VUTRCக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க. அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற AD கிட்ட பேசுவாங்க, JD கிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பார்க்கலாம். வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல மாநாடு போட்டாலும் அங்கேயும் உட்கார்ந்துருப்பாங்க. ஆக மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயியை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆக்குது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான். அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேரும் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றது சொல்லியிருக்கு. நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அவங்க போய் ஒரு சின்ன கறவை மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா நம்மள்ட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இதை பரவலாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மையங்களே இல்ல. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலயும் மையங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது நம்மளோட இது தவிர அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவுல அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்ப வேணா கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன் அவங்க
இதற்கெனே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினோட இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல இதுன்னு தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள், கையேடு, விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மொழியிலும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ் தொட்டீங்கன்னாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து ஒரு 10,000 பக்கங்கள் தமிழ்ல விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்களுக்கு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்ம தூர்தர்ஷன்லயும் இருக்கும். இது நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க. சரிங்க சார். அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும்? குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலான்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார். உழவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ்வு வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. காமாட்சி அக்கா, அட காமாட்சி அக்கா, என்ன நீ எனக்கு அக்காவே இல்ல. என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லிப்புட்ட பூங்குடி? நீ எனக்கு தெய்வம்க்கா, தெய்வம். அப்படிங்கிற? ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சார் பேசினது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பனா என்ன? சரி பூங்குடி, அதனால என்ன? நான் தெரிஞ்சுக்கிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னேன், அம்புட்டு தான். ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சுக்காதக்கா. அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சாதாரண பூங்குடி. நீ வீட்டுல முடங்கி கிடக்காம பயிர் தொழிலை மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலையும் முன்னேறணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அதை மட்டும் சொல்லு. அக்கா, டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்புல என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் பயிற்சி எடுத்துக்கிறேன். கால்நடை வளர்ப்புல கை நிறைய வருமானம் பார்க்கறேன். ஓகே பூங்குடி. நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். கோமதி. சங்கதிகள் சிந்தும் முத்துமணி சலங்கை கதிரே, முத்துமணி சலங்கை கதிரே. இந்தா வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீரு வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்கேன்னு வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய், மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு. இந்தாங்க, அனாவசியமா எங்க அப்பாவை குத்தம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியுமா? வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழைத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பி இருக்காரு பாரு. அது என்ன நியாயம்? சிந்திச்சு பாரு. விதையும் புறமும் பூச்சி
பூச்சி மருந்தும் அளவுடன் தெளிக்கும் விவசாயி, கிடைக்கும் பாசன நீரை மட்டும் அளவின்றி பாய்ச்சுதல் நியாயமோ? விதையும் உரமும் பூச்சி மருந்தும் அளவுடன் தெளிக்கும் விவசாயி, கிடைக்கும் பாசன நீரை மட்டும் அளவின்றி பாய்ச்சுதல் நியாயமோ? விலை மதிப்பில்லா பாசன நீரையும் அளவுடன் பாய்ச்சி அதிக மகசூல் பெறுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை